கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். we are meeting you. காரணம், Reason, எந்த மனிதனாலோ எந்த மனிதனுக்கும் முழுமையான ரட்சிப்பை கொடுக்க முடியாது. no man can give a salvation to another man. இயேசு ஒருவர் தான் ரட்சகர். Our Lord Jesus is the one who came as Savior. அவர்தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுக்க முடியும். He can bring salvation and redemption in our life. அவர் நாமத்தை அறிந்து By knowing His name, அந்த அபிஷேகத்தை உணர்ந்து when we realize His anointing, நாம் அந்த வார்த்தைகளை போதிக்கும் போது, when we are preaching according to it, அவருடைய வார்த்தையும் as His word says, அவருடைய அபிஷேகமும் as His anointing is upon us, மீட்பை கொடுக்கும். it will bring a redemption in our life. அதனால்தான் So, நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களோட பேசும்போது whenever we are speaking to you, கர்த்தருடைய கிருபையை பெறும்படியாக, we are speaking about to receiving the Lord's grace, பரிசுத்தருடைய பிரசன்னத்தை உணரும்படியாகவே நாங்கள் விரும்புகிறோம். அந்த அனுபவம் தான் உங்களுக்கும் மிக அவசியமாக இருக்கிறது. and we want you to feel that experience of the Holy Spirit's presence is with you. We want to have it with you. ஆவியானவர் இருந்தால்தான் விடுதலை. Where the Spirit of the Lord is, there is liberty. நம் தேவன் ஆவியாக Our God is a Spirit. இருக்கிறார், He is there. நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். We should believe our God is with us. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Let's meditate on God's word today. சங்கீத புத்தகம் 41 சங்கீதம் 2 வசனம். Psalms 41 verse 2. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். The Lord will keep him safe and give him life. The Lord will let him be a blessing on the earth and will not give him unto the hand of his haters. கர்த்தர் அவனை பாதுகாத்து. The Lord will protect. யாரை பாதுகாப்பார்? Who he will protect? நேற்று நாம் பார்த்த வண்ணமாக, As we meditated on yesterday, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். this first verse says, happy is the man who gives thought to the poor. இது தெளிவான வார்த்தை. It is said very clearly. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலமெல்லாம் When Jesus lived on this earth, அவர் சிறுமைப்பட்ட மக்களையே நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். he has a thought on every needy and poor people. ஒடுக்கப்பட்டவர்களையே நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். He looked at the people who are being disturbed and oppressed. சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். And he looked at the people who are in needy. அதுதான் தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய சித்தமாய் இருந்தது. That is the calling of God and will of God in his life. அதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தபோது செய்து முடித்தார். That is what Jesus Christ himself did on this earth. நம் வாழ்க்கையில் கூட In our life also, நாம் பாதுகாப்பாக இருப்பது மாத்திரமல்ல, not only we are being safe around, அந்த 2 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். this second verse it says, the Lord will let him be a blessing on the earth. பாக்கியவான், Blessing. நாம் பிறருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் இருக்கும்போது அதுதான் பாக்கியம். When we say about blessing means, it says about we should be a beneficiary to many. நமக்கு நாமே நம்முடைய பணத்தினாலே நாம் உயர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் அல்ல. It is not a blessing that we seek for our own self. ஆனால் நாம் யோசிக்கிறோம் அதுதான் பாக்கியம் என்று சொல்லி. But people out in the world are thinking that is the greatest blessing. ஆனால் வேதம் சொல்கிறது, But Bible says, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கின்ற போது happy is the man who gives thought to the poor. அவன் பாக்கியவான், And he says it is blessed அவன் பாதுகாக்கப்படுவான், and he will be protected. அவனை உயிரோடு வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். And it says he will keep him safe. நம் வாழ்க்கையிலே ஜீவனை அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், God wants to give a life unto you. ஜீவனை பெற்று நாம் சமுதாயத்திலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், By what authority we receive that life in us? நம்முடைய சிந்தனைகள் பாதிக்கப்பட்ட மக்கள், We should think about the people who are in disturbed, வேதனையான மக்கள், people who are in problems. இவளை சிந்தித்து We should think about them. எந்தெந்த விதங்களிலே அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமோ In whatever way we should help them, அப்படி செய்யும்படியாக do approach them. தேவன் அழைத்திருக்கிறார். God has called us. மூன்றாவது ஒரு காரியத்தை அந்த 2 சங்கீதத்திலே பார்க்கிறோம். We can see in the next third verse it says, அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். and it says, you will not give him into the hand of his haters. நம் வாழ்க்கையில் அநேக விரோதங்கள் எழும்பலாம். We may see many oppression happening in our life. உங்களுடைய வாழ்விலை விரோதிக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம். You can see many people are against or enmity with you. அதிலே தோற்று போகும்படியாய் தேவன் விடவே மாட்டார். He will never give up on you. நம் வாழ்க்கையிலே அதன் மூலமாக சோதனைக்குள் தள்ளப்படும்படியும் தேவன் விடவே மாட்டார். God will never allow you to fall for that. தெளிவாக சொல்கிறார் இங்கே. It says very clearly, தாவீது சொல்கிறார்,
King David is saying, அவன் சத்துருக்கள் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். and it says, and will not give him into the hands of his haters. ஏனென்றால் தாவீது வாழ்க்கையிலே சத்துருக்களை நேசிக்கின்றவனாய் இருந்தான். In the life of David, he was a man who loved his enemies. தன் மாமனாகிய சவுல் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்த போதிலும் கூட When his uncle Saul became an enemy to him, அவரை கொலை செய்யும்படியாக அவரை கொல்லும்படியான சூழ்நிலைகள் வந்த போதிலும் கூட he had an opportunity to kill Saul, அவர் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு but he didn't take the chance to kill him. சவுல் மேல் அபிஷேகம் இருப்பதினாலே He realized he's been blessed or anointed by God. அதை உணர்ந்தவராய் இருந்தார். After he realized that he didn't take the chance, அவருக்குள் அபிஷேகத்தின் சிந்தையை அறிந்தபடியினாலே he has the man of anointing in him. அவர் விலகினவராய் இருந்தார். He didn't take that chance. அதனால் So பூமியிலே தாவீதுடைய காரியங்களை பார்க்கும்போது முதிர் வயது வரைக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவே இருந்தார் என்று பார்க்கிறோம். when you look at the life of David, till the end of his old age, he was very blessed. உயிரோடு வைப்பார் என்ற அந்த அனுபவத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். David experienced, this word says that he will keep him safe. நம் வாழ்க்கையில் கூட In our life also, நாம் சத்துருக்களுக்கு முன்பாக in between our enemy, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, never be put to shame, தோற்று போகாதபடிக்கு never be defeated before ஆண்டவர் them. உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் When God wants to lift you high, சிறுமைப்பட்ட மத்தியிலே சிந்தை வைக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். we should have a thought on a poor and needy. இந்த 2ஆம் வசனத்தின் பிரகாரமாக As the second verse says, தேவன் நடத்துவார். God will lead us. அதற்காக ஒப்புக் கொடுப்போம். Surrender for that. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you, Lord. நீர் எங்களை பூமியிலே பாதுகாக்க விரும்புகிறீர். You want us to protect it today. நாங்கள் பூமியிலே ஜீவனோடு இருந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறீர். We will live in this earth and do good to many. சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாக்க எங்களை உயர்த்த விரும்புகிறீர். You protect us and bless us between our enemies. உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். Your will happen in our life. ஆனால் நீர் சொன்ன ஆண்டவரே அந்த உபதேசத்தின் பிரகாரமாக, But after we follow your word, உம்முடைய கட்டளையின் பிரகாரமாக after your commandments, எங்கள் சிந்தனை எல்லாம் our mind full, சிறுமைப்பட்ட மக்களை நோக்கி பார்க்கட்டும். we have a thought on a poor and needy எந்தெந்த people. விதங்களில் நாங்கள் உதவி செய்ய வேண்டுமோ, In whatever way we should help others, எப்படியெல்லாம் அவளை தேவனுக்குள் கொண்டு வர வேண்டுமோ, in whatever way we guide you, அப்படியெல்லாம் கொண்டு வரும்படி தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். help us to show the ways, Lord. ஆவியானவரோடு கூட இருப்பீராக. Holy Spirit, be with us. நீபாலா சந்தரதுருபியாதியா We thank you for that. நடத்துங்க ஐயா. Lead us, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.